இந்த முத்ராஸ் உங்களுக்கு தெரியுமா சார்? இதோ. ம். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ல. இத ஓ நீங்க ஜிம்முக்கெல்லாம் போறீங்கல்ல? பரவாயில்ல வந்துடும். இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சார். இதை வந்து இப்படி இப்படி வச்சுக்கணும், இதை இப்படி வச்சுக்கணும். கரெக்ட் சார், ரொம்ப நல்லா பண்றீங்க. நீங்க ரொம்ப ஷார்ப், சீக்கிரம் கத்துக்கலாம். அந்த அர்துக்கு பதிலா வந்து சாம மாட்டி விட்டுருக்கணும். அவன் தான் ரொம்ப ஓவரா பந்தா பண்றான். அவனோட சேர்த்து இந்த ராக்ஸையும் மாட்டி விட்டுருக்கணும். அவனும் அப்பப்ப ரொம்ப டார்ச்சர் பண்றான். எப்படியோ இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்து அர்த்துவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடும். அநேகமா அடுத்த வாரம் சேம் டைம் சேம் டே ஜெயில இருப்பா. நான் சொன்னதை நீங்க கேட்கல. ஒருத்தனை ரூம்மேட்டா புதுசா சேர்த்திருக்கீங்க. அவரு ரூம்மேட் இல்ல. எது டெத்தா? இல்ல சார், டெத்துக்கு வந்த கெஸ்ட். Krishna cottage, Krishna cottage, Krishna cottage, Krishna cottage. Friendship தான் ஒரு பூக்கூடை. Here I come and I ride on top and the world is where I am and who am I? Maggie, come. சரி, இப்போ அது சொல்றீங்களா? யார் சார்? உங்களுக்கா? இதை முன்னாடியே நீங்க சொல்லி தொலைக்க வேண்டியதானே? உங்க வயசு என்ன? 28ஆ? பரவாயில்லையே சார். ஏன் சார், கத்துக்கிறதுக்கு வயசு முக்கியம் இல்லை, மனசு இருந்தா போதும். சரி, ஆமாமா, நேரம் வரீங்களா? வாங்க வாங்க. சோ கியூட். ஓகே சார், சீக்கிரம் வாங்க சார். உங்களுக்கு ரொம்பவே குறும்பு சார். இப்பதான் என்கிட்ட போன்ல பேசுனீங்க, அதுக்குள்ள நேரா வந்துட்டீங்க. எனக்கு தெரியும் சார், நீங்க வெளில இருந்து செல்போன்ல தானே பேசுனீங்க. உங்க வாய்ஸை வச்சு நீங்க எங்க வயசானவரோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஸ்மார்ட்டாகவே இருக்கீங்க. என்னடா இந்த வயசில் வந்திருக்கோமே, பரதம் கற்றுக்க முடியுமா முடியாதான்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். கவலைப்படாதீங்க, இதுக்கெல்லாம் மனசு இருந்தால் போதும். சார், அப்புறம் நான் டாபிக்கு வரேன். பரதம்ன்றது அது வந்து ரொம்ப பெரிய ஒரு கலை, சாதாரணமாக யாருக்கும் வராது. வர வச்சிடலாம். இந்த முத்ராஸ் உங்களுக்கு தெரியுமா சார்? இதோ. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ல. இத ஓ நீங்க ஜிம்முக்கெல்லாம் போறீங்கல்ல? பரவாயில்ல வந்துடும். இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சார். இதை வந்து இப்படி இப்படி வச்சுக்கணும், இதை இப்படி வச்சுக்கணும். கரெக்ட் சார், ரொம்ப நல்லா பண்றீங்க. நீங்க ரொம்ப ஷார்ப், சீக்கிரம் கத்துக்கலாம். இதுக்கப்புறம் என்ன சார், தாளம் போட வேணாமா? கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க சார், நீங்க உண்மையிலே ஷார்ப் சார். என்ன சார், எதுவுமே பேச மாட்டேன்றீங்க? அதுவும் கரெக்ட் தான். முதல்ல கேட்கணும், அப்புறம் தான் பேசணும். எங்க குரு கூட அதான் சார் சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி பரதத்தை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்றேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஒரு கலை தான் பரதம். இதெல்லாம் உடனே உடனே யாருக்கும் வராது. அதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். கரெக்ட் சார், நீங்க உண்மையிலேயே ரொம்ப ஸ்மார்ட், புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஆடுறேன், அதை பாருங்க. அங்க பாருங்க சார். ஐயோ சாரி சார், நல்ல மூடில் இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஃபோன் கால்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஒரு செகண்ட் சார், எக்ஸ்கியூஸ் மீ. கால் பண்ணுறானோ? ஹலோ, என்னடா சாம், உனக்கு என்ன வேணும்? மெனுவா? நான் என்ன ரெஸ்டாரண்ட்டை வச்சு நடத்திட்டு இருக்கேன்? உனக்கு ஒரு சின்னதாக சான்ஸ் கிடச்சிருக்குன்னு ஆடிட்டு இருக்காத. இந்த நிமிஷத்துலேருந்து என்னோட ரேஞ்சே மாறிடுச்சு தெரியுமா?
இத்தனை நாளா சின்ன சின்ன பொண்ணுங்க தான் டான்ஸ் கற்றுக்க வருவாங்க, ஆனால் இப்போது பிக் ஷாட்ஸ்லாம் டான்ஸ் கற்றுக்க வராங்க தெரியுமா? இப்போ கூட என்கிட்ட ஒருத்தர் கற்றுக்க வந்திருக்காங்க. நீ சீக்கிரம் வா, அவரை நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவர் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கார் தெரியுமா? வா வா, சீக்கிரம்டா, வெயிடா, வெய் சொல்கிறோம்ல. பாய் சாம். சாரி சார், அவன் என்னோட ரூம்மேட், பேர் சாம். ஒரு பெரிய நடிகன் ஆகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். கண்டிப்பாக ஆயிடுவான். பார்த்தீங்களா சார், நான் நல்ல மூடில் இருக்கும்போது தான் அடிக்கடி ஃபோன் வரும். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க சார். சாரி சார். மேகி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தப்பு பண்ணது நீ, பயப்படதான் வேணும். நான் பயம்னு சொன்னது என்ன பத்தி இல்ல, அந்த அர்துவை பத்தி. பாவையா, நானும் அவனை நினைச்சுதான் பயந்துட்டு இருக்கேன். டான்ஸ்ல பெரிய ஆளா வரணும்னு நினைச்சான். அவனோட ஆம்பிஷன்லாம் இப்படி வேஸ்டா போச்சு. சொல்லுங்க, என்னது பாரதம் உங்களுக்கு வேணாமா? அப்போ இங்கே வந்தது? ஓ ஓகே சார், சாரி சார், தேங்க்யூ சார். சாரி, ஃபோனில் பேசினது நீங்கள் தானே தப்பாக எடுத்துக்கிட்டேன். பை த வே, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன சார் நீங்கள் இவ்வளோ தூரம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் ஒன்றுமே பேச மாட்டேன்றீங்க. செவிடம் காதில் சங்குதிரம் மாதிரியே உட்காந்துருக்கீங்க. ஏதாவது பேசுங்க சார், ஏதாவது பேசுங்க சார், ஏதாவது பேசுங்க சார். சும்மா விளையாடாதீங்க சார், ஏதாவது பேசுங்க சார், ஏதாவது பேசுங்க சார், ஏதாவது பேசுங்க சார். சார், 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 சும்மா சும்மா தானே. விளையாடாதீங்க சார், சொல்லுங்க சார். ஹே, பேசாம அந்த அர்துக்கு பதிலா வந்து சாம மாட்டி விட்டுருக்கணும். அவன் தான் ரொம்ப ஓவரா பந்தா பண்றான். அவனோட சேர்த்து இந்த ராக்ஸையும் மாட்டி விட்டுருக்கணும். அவனும் அப்பப்ப ரொம்ப டார்ச்சர் பண்றான். எப்படியோ இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்து அர்த்துவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடும். அநேகமா அடுத்த வாரம் சேம் டைம் சேம் டே ஜெயில இருப்பா. அடப்பாவி, உனக்கு சாகிறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? இந்த பிளாட் தான் கிடைச்சதா? ஏன்டா இப்படி பண்ண? ஐயோ, வந்ததான் வந்த. என் ரூம்மேட்ஸ் இருக்கும் போது வந்திருக்கலாம்ல. உன்னை பெண்ட் எடுத்திருப்பாங்க. ஆமா, உன்னை பெண்ட் எடுத்து என்ன பிரயோஜனம்? செத்தவனுக்கு வழியா தெரிய போகுது. ஐயோ, உன்னை நான் வந்த உடனே கவனிச்சிருக்கணும். ஐயோ, நான் சொல்றது நீ அமைதியா கேட்கறன்னு நினைச்சேன். இப்படி ஐயோ அடக்கமா இருக்கன்னு நினைச்சேன். இப்படி என்ன அடக்கம் பண்ண வச்சிட்டியடா? செத்ததுக்கு அப்புறம் ஸ்டைலா உனக்கு?
ஸ்டைலா 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 ஸ்டைல் கேக்குதா ஸ்டைல் வேணுமா ஸ்டைல் வேணுமா ஸ்டைல் கேக்குதா ஸ்டைல் கேக்குதா ஸ்டைல் கேக்குதா ஸ்டைல் கேக்குதா ஸ்டைல் வேணுமா ஸ்டைல் வேணுமா? டே அர்து என்னவாக்குது நோக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்னதான் இவரோட சிஷ்யனாலும் இப்படியே அவரை ஓட்டு அடிக்கிறது? கொஞ்சம் கூட நல்லா இல்ல கேட்டியா? நான் அடிக்கலடா, எனக்கு எப்படி சொன்னாலுமே புரியாதுடா. இல்லடா அர்து, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்லுவா, அது பழமொழி. ஆனா அந்த பழமொழி எல்லாம் இங்க யூஸ் ஆகாது. அப்படியே இருந்தாலும் யாரா குன்னி? யாரு? அர்த்தநாரிடா, அர்த்தநாரி. அதானடா என் ஃபுல் நேம். இதுல என்னடா சந்தேகம்? ஏ, நான் பேர்ல இருக்கிற அதிசயத்தை சொல்லலை, உனக்கு வரப்போற ஒரு அதிர்ஷ்டத்தை வச்சியாக்கும் சொல்லிட்டு இருக்கேன். கல்விய அடிச்சு சொல்லி தரலாம், ஆனா கலைய அணைச்சு தரடா சொல்லி தரணும். சரி, அவனை விடுங்கோ சார், நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்கோ. அர்து கோபக்காரனா வேணா இருக்கலாம், ஆனா மனசுல ரொம்ப நல்லவனாக்கும். நல்ல கைராசியான டாக்டர் மாதிரியா? ஏ, கைராசினாலே டாக்டர் தான் நோக்கு ஞாபகம் வருமா? ஏன் டான்ஸரா இருக்கக்கூடாதா? இவங்கிட்ட மட்டும் நீங்க பரதம் கத்துன்ட்டு அரங்கேற்றம் பண்ணேன்னு வச்சுங்கோளேன், உங்க ஃபியூச்சர் நல்லா பிரைட்டா இருக்கும். ஃபியூச்சர் சொர்க்கத்திலயா நரகத்திலயான்னு யாருக்குடா தெரியும்? ஏதோ நடந்தது நடந்து போச்சு, இதுக்கெல்லாம் நீங்க கோச்சுக்காதீங்க சார். மறப்போம் மன்னிப்போங்கிற கான்செப்ட்ல எல்லாத்தையும் விட்டுடுங்கோல. am I right? ரைட் ரைட். ஏ, நான் இவர்கிட்ட யாக்கும் கேட்டேன். பதில நான் சொல்றேன்டா. இவர்கிட்ட கேட்டா நீ இதுக்காக்கும் பதில சொல்லிட்டு இருக்காய். அவரால சொல்ல முடியாதுடா. ஓ, இவருக்கு தமிழ் தெரியாதா? சரி, நான் விட இங்கிலீஷ்ல கேட்டு பார்க்கட்டுமா? நீ எந்த மொழியில பேசினாலுமே அவரு கேட்காதுடா. ஓ, ஏன் கேட்காது? ஓஹோ, அவருக்கு காதே கேட்காதா? வாய் பேசாதுடா. வாயும் பேசாதா? கண்ணும் தெரியாதுடா. கண்ணும் தெரியாதா? என்னடா அது, எந்த மாதிரி மனுஷனாக்கி இவன்? ரொம்ப அதிசயமான மனுஷனா இருக்கானே. என்னப்பா இவனா அந்த அதிசயம்? ஆமாமா, நல்ல அதிசயமா தான் இருக்கு. இதுல அதிசயப்படுறதுக்கு என்னதான் இருக்கு? இவன் செத்து போனவனா? என்னது, செத்து போனோனா? போங்கோ, எனக்கு ஒரு சந்தேகம் போங்கோ. என்னது? போலீஸ் மட்டும் வந்தா இட்ஸ் ஓகே, ஆனா போலீஸ் நாயும் சேர்ந்து வந்தா அங்கிருந்து மொப்பம் பிடிச்சு நேரா இங்கதான் வரும். ஐயோ, டோன்ட் வரி, அது மட்டும் இல்ல, இங்க வந்ததுக்கு அப்புறம் செத்து போனவ யாரு, என்ன பண்றான்னு எல்லாம் கேட்க வந்தா எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடும். அவன் உன் கூட தான் ஒர்க் பண்றான், உன்னோட கொலீக் தானே தெரிஞ்சு போயிடும். அப்புறம் கடைசியா உன் பிளாட்டுக்கு தான் வந்தான்னு எல்லா விஷயமும் தெரிய வந்துரும். அதுக்கப்புறம் நீயும் மாட்டிக்கிட்டு ஜெயில கம்மிட வேண்டியதுதான். அடி பாவி, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில என்கிட்டயே வந்துட்டியா நீ? போலீஸ் என்ன பிடிச்சாங்கன்னா இந்த மாதிரி ஐடியா கொடுத்ததுக்கெல்லாம் நீதான் காரணம் நானும் சொல்வேன். La 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 la. Hi Rax, hi Ardu. Hey, இன்னைக்கு என்னடா மெனு? வாய் கரிச்சி ஒரு டம்ளர் பால். Hey, அச்சு சோறு. இப்போ ஏதோ பிராக்டிஸ் பண்ணிக்கோ, சாப்பிட. என்னாச்சுடா உனக்கு? Hey, okay, no problem. Hey, யாரா அவரு? புதுசா இருக்காரு? ஓ, புரியுதுடா. டேய் அர்து, யாரோ ஒரு பிக் ஷாட் புதுசா ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க கிட்ட வந்திருக்காருன்னு சொன்னியே, அவரு? டேய் அர்து, கங்க்ராட்ஸ் டா. இன்னையில இருந்து உன் டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லு. ஆல் தி பெஸ்ட். ஆமாமா, இப்போ உனக்கு ரொம்ப அவசியம். ஆண்டவா, ஹேய், லைஃப்ல எல்லாமே அப்படிதான்டா, திடீர்னு அதிர்ஷ்டம் வரும், சொல்லிட்டா வரும். ஹலோ, ஐம் சாம். என்னடா செலமா இருக்காரு, ஹாய்ன்னு சொன்னா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆமா, செத்தோமின வாயை திறந்து ஹாய் பையா சொல்லிட்டு இருப்பா. வாட், என்னது செத்துட்டானோ? கொஞ்ச நேரம் சும்மா இருடா, நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கறேன். சார் நீங்க நிஜமாலுமே டெட் பாடியா சார்? ஐயோ, ஆமாடா. டேய் ஐயோ, மூச்சே வரலடா. ஓகே, எனக்கு என்ன, நான் ஜெயில அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன், நோ ப்ராப்ளம். ஆனா பாவம் என்னோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்களால என்ன பார்க்காம இருக்கவே முடியாதே. சீ, அதெல்லாம் விடு மேகி. இப்போ பாடியை விட்டுட்டு வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? உனக்கு எதுவும் சந்தேகம் வரலையா? போய் கொஞ்சம் பாரு, என்ன நடக்குதுன்னு பாரு ப்ளீஸ். ப்ளீஸ் மேகி. நோ. அங்க நாளைக்கு போய் பாத்துக்கலாம், ஓகே? இப்ப போனா சந்தேகம் வந்துரும், அதனால இப்ப வேண்டாம், நாளைக்கு போய் பாத்துக்கலாம், ஓகே?
இது இங்க எப்படி வந்தது? அர்து இதுல என்ன பண்ணான்? நேக்கு ஒன்னும் புரியலை. அதான் நானும் சொல்றேன். இது இங்க எப்படி வந்ததுன்னு எனக்கும் தெரியாதுடா. போய், நீ சொல்வதெல்லாம் போய். வீட்டுக்குள்ளே நீயும் உட்கார்ந்திருக்கிறாய். இது எப்படி வந்தது என்று உனக்கு தெரியவில்லை என்று பிதற்றுகின்றாய். நான் போன்ல பேசிட்டு இருந்தேனா, திரும்பிடலா, இதோ உட்காந்துட்டு இருந்தது. உங்களை மாதிரி தான் நானும் உள்ள உட்காந்து இதை பார்த்து. அப்போ இந்த விஷயத்துக்காக தான் இவ்வளவு பெரிய பில்டப் கொடுத்தியா நீ? ஏண்டா நான் வரும்போதே அடிச்சுட்டு இருந்தியே, அதுக்கு என்னவாக ரீசன்? ஓ, அப்ப நீ அடிச்சதுனால தான் அவன் செத்துனாடா? செத்ததுக்கு அப்புறம் தான் நான் அடிச்சேன். சரி, நீ சொல்ற மாதிரி இவன் செத்து போனதாவே வச்சுக்கோ. போடி மட்டும் எப்படி இப்படி ஸ்பீடா இங்க வந்து இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கு? சொல்டா, சொல்லு. தெரியாது. எதிரிங்க யாராவது வந்து இங்க போட்டுருக்கலாம். உனக்கு யாரா எதிரிங்க இருக்காங்க? நீங்க 2 பேரும் இருக்கீங்களா? நானே குழப்பத்துல இருக்கேன். போலீஸ்கார கேக்குற மாதிரிலாம் கேட்டானா எப்படா பதில் சொல்லுவேன்? இவர் யாரு, எங்கேருந்து வந்தாரு, எப்படி வந்தாரு? அதை கண்டுபிடிக்காம நீங்க 2 பேரும் என்ன கேள்வி கேட்டிருந்தா எப்படா? டேய், அர்து சொல்றது சரிதான்டா. அர்து கொலை பண்ணிருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு இந்த அளவுக்கு தைரியம் எல்லாம் கிடையாதுடா. இவனை யாராவது இங்க கொண்டு வந்து போட்டிருக்கணும். இவனை யாரும் இங்க கொண்டு வந்து போட்ட மாதிரி இவனை நம்ம வேற எங்கேயாவது கொண்டு போய் போட்டா? அதுவும் சரிதான். எங்க போடலாம்? காஃபி ஷாப்ல போட்டுடலாமா? அங்க கொண்டு போய் எதுக்காக அங்க கொண்டு போய் போடணும்? அப்படிதான்டா செய்யணும். எல்லாருக்கும் தைரியம் ஜாஸ்தி இல்லையா? அதை கொண்டுண்டா அங்கேயுமே ஓட்டுடலாம், சமாளிச்சுடலாமே. ஓகேடா, ஓகே டன். பேசாம அது பண்ணலடா அர்து. கூல் டவுன். நான் பார்த்துக்கிறேன். வாங்க போலாம். யாராவது வராங்களா போடுறோம். ஒழுங்கா புறா. ரிலாக்ஸ். நான் எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு நீ என்ன வேடிக்கை பாக்குறியா? ஏய், செத்த பணத்தை நான் எப்படியாக்கும் தூக்குறது? தீட்டு இல்லையா? போலீஸ் பிடிச்சா அப்ப தெரியும். ஐயோ, போலீஸா? அப்படிலாம் சொல்லாதடா. நேக்கு போய் வயித்து புடிச்சுன்னு வர்றது. டாய், கிருஷ்ணா சொல்றான் அங்கேயே நில்லுங்க. டாய், கிருஷ்ணா சொல்றான் அங்கேயே நில்லுங்க. டேய், யாரா இவன்? சூரிய கிரகணத்தன்னைக்கு தான் இந்த மாதிரி கண்ணாடியை போட்டுக்கிட்டு சூரியனை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆர்டினரி டேஸ்லயே போட்டிருக்கிறானே யார் இந்த கேப் மாதிரி? என்ன டேய், எவ்வளவு நாளா நடக்குது இந்த வேலைத்தனம்? இப்பதான் சார் ஒரு half an hour. half an hour? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தாலும் பரவாயில்ல. இந்த பிளாட்டுக்கு குடி வரும்போது உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? வாடகைலாம் கரெக்டா கொடுக்கணும்னு சொன்னீங்க சார். அதுக்கு முன்னாடி எங்க பேர் கேட்டீங்க. அதுக்கப்புறம் வாடகை கரெக்டா கொடுக்கணும்னு சொன்னீங்க. அதான் சொல்லியாச்சாடா. அதுக்கப்புறம் எங்களை மாதிரி நல்ல பசங்களை இந்த பிளாட்லயும் சரி உலகத்திலயும் சரி பார்க்கவே முடியாதுன்னு சொன்னீங்க. அன்னைக்கு நான் தெரியாம சொல்லிட்டேன்டா. டே, அதுக்கு முன்னாடி தண்ணியை சிக்கிற மாதிரி செலவு பண்ணணும்னு சொன்னேன். அதுக்காக எனக்கு சரியா குளிக்கிறது கூட இல்லையா? டேய், அந்த நாத்தம் தான் இங்கேயே அடிக்குத. அதையே இப்ப பேசிட்டு அதுக்கு முன்னாடி உங்க இல்ல உங்க குடும்பம் நாரி போச்சு. உங்க பொண்டாட்டி அதெல்லாம் ஏண்டா என் விஷயத்த பேசும்போது நீங்க 3 பேர் மட்டும் அழுதுட்டு இருக்கீங்க, இவன் மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்கா? அவங்கிட்ட இருக்கிற டோட்டல் ஃபீலிங்ஸ் அவுட். ஃபீலிங்ஸ் அவுட்டா? ஒரு கட்டை. எது கட்டையா? வரக்கட்ட மாதிரி உணர்ச்சியே இல்லாதவன். உணர்ச்சியே இல்லையா? சரி அதை விடு. நான் சொன்னது என்னடா சொன்ன? 2 மேல் இப்பொழுது வேண்டாம், 3 மேல் எப்பொழுதும் வேண்டாம் சொன்னா இல்லையா? சொன்னீங்களா சார்? என்ன சொன்னா இல்லையா? சொன்னாரா? அப்படி போன் பேசிட்டு இருந்தியா? அப்ப சொன்னாரு, நீ கேக்கல. ஆமா சார், பேசும்போது காது கேட்காது சார். பேசும்போது காது கேட்கலையா? ஆக
செக்ஷன் 203 கோயிங் டு செக்ஷன் 101க்குள்ள புகுந்து 302ல என்டர் ஆகி இப்ப 9 வரைக்கும் வந்துருச்சு. அதாவது நான் சொன்னதை நீங்க கேட்கல. ஒருத்தனை ரூம்மேட்டா புதுசா சேர்த்திருக்கீங்க. அவரு ரூம்மேட் இல்ல, எது டெத்தா? இல்ல சார், டெத்துக்கு வந்த கெஸ்ட். டெத்துக்கு வந்த கெஸ்டா? சோகமான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாரு. இளவூட்டுக்கு போய் ரொம்ப அழுதுருப்பாரு, கண்ணு வீங்கி போயிருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி கண்ணாடி போட்டுருக்காரு. பாவண்டா. அது சரி, சார் எப்ப வந்தாரு? இப்போ எப்ப போவாரு? ஏற்கனவே போயிட்டாரே. எது ஏற்கனவே போயிட்டாரா? இல்ல சார், போறேன்னு தான் சொன்னாரு. நாங்க தான் இப்ப போகணும், அப்புறமா போலான்னு சொல்லி நிக்க வச்சிருக்கோம். சரி, சார் பேர் என்ன? வைகுண்டம். எந்த ஊரு? கைலாசம். என்னடா நாரதர் மாதிரி நீங்களே பேசிட்டு இருக்கீங்க, சார் பேச மாட்டாரா? பேக்கப் ஆயி போறவனுக்கு எப்படி கிருஷ்ணா பேச்சு வரும்? எது பேக்கப்? என்னடா எல்லாமே பார்சல் ரேஞ்சு பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ இல்ல சார், பொதுவாவே அதிகமாயிட்டு பேச மாட்டார். பசிக்கிறதுனா கூட ஆணு வாய திறந்தாங்க காமிப்பார். மத்த விஷயத்துக்கெல்லாம் ஈனு காமிப்பார். இல்ல சார், விரல காட்டுறாரு. ஓ, விரல காட்டுவாரா? ஏன் சார் அப்படியே செய்வீங்க? நல்ல வேலை இதுக்காக தலையாட்டினார. ஆமா, சாரு என்ன வேலை பாக்குறாரு? அவரு கலெக்டர் ஆஃப் எமலோக். ஓ, அங்கயா? ஐயோ, அது பெரிய கம்பெனியாச்சே, சூப்பர் ஜாப் தான். கிருஷ்ணா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. என்ன? கலெக்டர் ஆஃப் எம்லோக்னா புதுமணல் ஆராய்ச்சி. டேய், எனக்காடா புரியாது? அது ஆராய்ச்சியே தான்டா, ஆராய்ச்சியே தான். ஆமா, என்ன ஆராய்ச்சி? ஆராய்ச்சினா அஸ்ட்ராலஜி பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. அஸ்ட்ராலஜினா ஜோசியம் தானே? ஆமா சார், ஜோசியனா அஸ்ட்ராலஜி தான். சாருக்கு ஜோசியம் நல்லா பார்க்க தெரியுமா? என்ன இப்படி கேட்டுட்டேல்? இவர் ஜோசியம் சூப்பராயிட்டு பாப்பார். நடந்தது, நடப்பது, நடக்க போறது, பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். சார் ஜோசியத்துல புலி, கைரேகையில எலி, சகுனம் பார்க்கறத பள்ளி. ஆமா சார், முக்காலத்தையும் புட்டு புட்டாக்க வைப்பார். ஒன்னும் சொன்னா நம்ப மாட்டேன். இந்தியாவுக்கு 1947 சுதந்திரம் கிடைக்க போறதுங்கிறத 1950ஆம் வருஷமே சொன்னவராக்க இவர். தெய்வமே, உங்க மாதிரி ஒரு ஆளைத்தான் நான் தேடிட்டு இருந்தேன். அது எப்படி 1947 சுதந்திரம் கிடைக்கும்னு 1950லயே சொல்லிட்டாரா? அடேங்க அப்பா, என்ன அட்வான்ஸ் ஜோசியம். ஆமா சார், செத்தவனுக்கு கூட இவர் ஜோசியம் பாப்பார் சார். அப்படியா? இவர்தான் பெரிய ஜோசியர், பெரிய ஞானி. ஆமா, சாருக்கு வயசு என்ன? 28 ஆறுது சார். இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பெரிய ஞானமா? ஆஹா, இவர் பெரிய ஞானி. ஜென்ம ஜென்மா ஜோசியம் பார்த்துட்டு இருக்காருன்னா பாருங்களேன். ஓ, ஜென்ம ஜென்மமா ஜோசியம் பாக்குறாரா? சரி, கொஞ்சம் தள்ளி நில்லு, நான் கொஞ்சம் சாரி தனியா பேசணும். என்ன சாம், அட, போனதுக்கிட்ட கொஞ்சம் பேசணும்ன்றாரு. எது போனாமா?